இப்போ உலகமே ஒரு புதிய விஷயத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கு. வேர்ல்டில் ஒவ்வொரு அரசும் பிட்காயினை வாங்கி வச்சு கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் பிட்காயின் வாங்குறாங்க. 1000 பிட்காயின், 2000 பிட்காயின், 3000 பிட்காயின்னு சொல்லி பிட்காயினை வாங்கி குமிக்குது ஒவ்வொரு அரசாங்கமும். ஏன் காரணம்னா, ஒரு பிட்காயின் பெறுமதி 3.5 கோடி. ஒரு பிட்காயின் பெறுமதி ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் 3.5 கோடி ரூபா. அப்போ 1000 பிட்காயின் வாங்கினா அதோட பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி பெருக்கி பாருங்கள். 3.5 கோடியால் பெருக்குங்க. ஏன் அப்படி வாங்குறாங்கன்னா, பிட்காயின் பெறுமதி $2 லட்சம் தொடப்போகுது. இப்போ ஒரு பிட்காயின் பெறுமதி 1,15,000, 16,000, 17,000 போய்கொண்டிருக்கு. இது எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட $2 லட்சம் வரை உயரப்போகுது. அதனால் ஒவ்வொரு அரசும் ஒஃபிஷியலாக அரசே பிட்காயினை வாங்குகிற அளவுக்கு நாடுகள் வளர்ந்து நிற்கிப்ப. ஆனால் இலங்கை அரசு இன்னும் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. கிரிப்டோ நாணயங்களை பற்றி இன்னும் சிந்திக்கவே இல்லை. பிட்காயினை வாங்குகிற சம்பந்தமாக சிந்திக்கவே இல்லை. நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக இன்னும் கலந்தாலோசிக்கவும் இல்லை. இந்த பிட்காயின் கிரிப்டோ நாணயங்கள் பற்றிய சட்டங்களை உருவாக்குறதுக்குரிய எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படலை. இலங்கையில் கிரிப்டோ நாணயங்களை இதுவரைக்கும் சட்டத்தின் மூலம் தடுக்கவும் இல்லை, சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்படவும் இல்லை. அந்த விடயம் இலங்கை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளப்படவும் இல்லை. இலங்கையில் பிட்காயினை வாங்குங்க என்று அரசாங்கம் சொல்லவும் இல்லை, பிட்காயினை வாங்க வேணாம் என்று தடை செய்யவும் இல்லை. ஆகவே தடையும் இல்லை, அனுமதியும் இல்லைன்னு சொன்னால் மறைமுகமாக அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், பிட்காயினோட சம்மந்தப்பட்டு பிட்காயின் வாங்குகிறோம், விற்கிறோம். இந்த பிட்காயின் வாங்குகிற விற்கிறது தான் சொல்கிறேன் ரேடிங்னு சொல்லுவோம். ரேடிங்கில் 2 வகையான ரேடிங் இருக்குது. ஸ்பாட் ரேடிங், ஃப்யூச்சர் ரேடிங். ஃப்யூச்சர் ரேடிங் முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு ரேடிங், அதை நாங்கள் யாரும் செய்யக்கூடாது. ஆனால் ஸ்பாட் ரேடிங் நாங்கள் செய்யலாம். அதை பற்றி கற்றுக்கொள்ளணும், அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். இந்த ஸ்பாட் ட்ரேடிங்னா என்ன, பிட்காயின்னா என்ன, பிட்காயின் எங்கே வாங்குறது, எங்கே விற்கிறது, எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்டா 075 6260 552 075 6260 552 என்ற இலக்கத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.